நெஞ்சிலோர் பெண் பாவை. ஆசிரியர் கவிதா அன்புச்செல்வன். வாசிப்பவர் கீர்த்தனா. போன பகுதியில் நம்ம அதிருத்ரன் தென்றல் காதலுக்கு அதிருத்ரன் வீட்டில இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ தென்றல் வீட்டில தான் அவங்க பசங்க 2 பேரும் ஜெயில இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த பசங்க வெளியே வருவாங்களா இல்ல அவங்களாலேயே இன்னொரு புது பிரச்சனை கிளம்ப போதா அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போவோம். அம்மா அப்பா மட்டும் வருவதை பார்த்துவிட்டு தம்பிங்க எங்கே என்று கேட்டால் தென்றல். தெரியலையே, என் பசங்க எங்க இருக்கானுங்க, எப்படி இருக்கானுங்க, என்ன நிலைமையில இருக்கானுங்க, சாப்பிட்டானுங்களா, எதுவுமே தெரியலையே என்று சொல்லி தலதலையாக அடித்துக்கொண்டு கதறி அழுதாள் பத்மா. ஆறுமுக முகம் கருத்து போய் அப்படியே ஒரு மூலையில் முடங்கி கிடந்தார். அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தென்றல் தான் அதிருத்ரனிடம் உதவி கேட்டால் என்ன என்று தோன்றவே உடனே கிளம்பி விட்டார். போற என்று கேட்டாள் பத்மா. இல்லுக்கு போயிட்டு வரேன், அவர்கிட்ட கேட்டா ஏதாவது உதவி செய்யலாமா என்றார். பையனா அவர் காப்பாத்திருவாரா என்று மனதில் ஆசை தோன்ற போய் கேட்டுட்டு வா தென்றல் என்றாள் பத்மா. தென்றல் மில்லுக்கு கிளம்பினார். கணக்கு பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் தென்றல் வருவதை பார்த்துவிட்டு அதை மூடி வைத்துவிட்டு எழுந்து வெளியே சென்றான். என்ன மேடம், இங்க வர்றதுக்கெல்லாம் நேரம் கிடைச்சிருக்கா? புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அங்க வசதியெல்லாம் எப்படி என்று நக்கலாக கேட்டான். தயக்கத்துடன் மென்று விழுங்கி எனக்கு ஒரு உதவி வேணும் என்று கேட்டார். அதை கேட்பதற்குள்ளாகவே அவளுக்கு வேர்த்து விறுவிறுத்து போனது. வீட்டில் உதவி கேட்க போறேன் என்று சொல்லும்போது ஈஸியாக இருந்த விஷயம் அவனை நேரில் பார்த்து பேசும்போது எவ்வளவு கஷ்டம் என்று புரிந்தது. அப்போ உங்களுக்கு ஒரு தேவைன்னு தான் என்னை தேடி வந்திருக்கீங்க, இல்லைன்னா நீங்க இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டீங்க. நான் தான் நாய் மாதிரி உங்க வீட்டு பக்கம் வந்து காத்து கிடக்கணும், அப்படித்தானே என்றான். சும்மா சும்மா மேடம்னு கூப்பிடாம தென்றல்னு கூப்பிடுங்க என்று முணுமுணுத்தார். அப்படி கூப்பிட முடியுமா? ஒரே நாள்ல புது வேலையெல்லாம் தேடிக்கிறீங்க. நீங்க என்கிட்ட உதவி கேட்க வந்திருக்கீங்களா, நம்ப முடியலையே என்றான் இலக்காரமாக பார்த்து கொண்டு. என்கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று குரல் கரக்க விழிகளில் நீர் மின்ன சொன்னான். அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவன், ஏன் தென்றல் இப்படி பண்ணுன என்று ஆழ்ந்த குரலில் கேட்டான். இவ்வளவு நேரம் அவன் கேலி செய்வதை கூட தாங்கிக் கொண்டவளால் இந்த ஒற்றை வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்ணீர் மாலை மாதிரி வந்து கொண்டே இருந்தது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி அழுதா மட்டும் சரியாயிடுமா தென்றல்? என்னால தேவையில்லாம உங்க வீட்டுல சண்டை வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. தெரிஞ்சுதானே உன்னை விரும்பினேன். என் வீட்டு பிரச்சனையே என்னால சமாளிக்க முடியும், உன்னை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னை விட்டு கொடுத்துட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவ்வளவுதானா நம்ம காதல்? எப்ப வேணாலும் தூக்கி போட்டுட்டு போயிடுவேன். இதை சொல்லும் போது அவன் முகத்தில் அவ்வளவு வேதனை பரவி இருந்தது. அப்படியெல்லாம் இல்லைங்க, உங்களை விட்டு கொடுத்துட்டு என்னால இருக்க முடியுமா? விலகித்தான் இருக்கிறேன், அதுவும் உங்க வாழ்க்கை சந்தோஷத்துக்காக. என்னோட வாழ்க்கை சந்தோஷமே உன்கிட்ட இருக்கும்போது நீ போயிட்டா நான் சந்தோஷமா இருந்துருவேனே நீ நினைக்கிறியா? தப்பு தாங்க, இது புரியாம பண்ணிட்டேன் என்று கதறி அழ ஆரம்பித்தாள். உனக்காக எங்க அப்பா அம்மா அக்கா எல்லோரையும் பகைச்சிக்கிட்டு நீ மட்டும்தான் வேணும்னு இருக்கேன். ஆனால் நீயே என்னை விட்டு கொடுத்து விலகி போகும்போது நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? தப்புதான், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. இனி அப்படி பண்ண மாட்டேன், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், உங்களை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அவன் காலை பிடித்து கொண்டு கதறினாள். தென்றல் தன் காலை பற்றியதுமே அதிருத்ரனுக்கு தாங்க முடியவில்லை. அவள் தோளை தொட்டு தூக்கியவன் அப்படியே அணைத்துக்கொண்டு அவன் அணைப்பில் முதலில் பதறினாலும் சிறிது நேரத்தில் அவன் அணைப்பிற்குள் ஒன்றி போனான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளை தன்னிடமிருந்து விலக்கி நிறுத்தியவன் அவள் கண்ணீரை உடைத்துவிட்டு சொல்லு, என்ன பிரச்சனை என்று கேட்டான். அவள் நடந்ததை எல்லாம் சொன்னாள். சரி இரு, அகிலன்ட்ட பேசி பார்க்கலாம் என்று சொன்னவன் போனை எடுத்து அகிலனுக்கு கால் பண்ணினான். போனை எடுத்ததும், என்னடா பஞ்சாயத்து உங்ககிட்ட வந்துருச்சா என்றான் சிரித்து கொண்டே. உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த பிரச்சனை நேத்தே முடிஞ்சிருச்சு. சின்ன பசங்கன்னு அவங்க எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு கண்டிஷன் பண்ணி அனுப்ப சொல்லியாச்சு. நான் தான் உன் வரை இழுத்து பார்க்கலாம்னு நினைச்சு 2 நாள் பொறுத்து அனுப்புங்க, அப்பதான் பயம் இருக்கும்னு சொல்லி இருந்தேன். நாளைக்கு நீயே உன் ஆளை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வா, அனுப்பி வைக்க சொல்றேன் என்றான். தென்றல் போய் டீ போடுறியா என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டு அகிலனிடம் பேசினாள். எப்படியா உனக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? நீ செஞ்ச வேலையால் இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். தென்றலோட அப்பா அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
அவருக்கு அவரோட 2 பையனையும் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். என்னோட நல்ல நேரமோ என்னவோ அவங்க 2 பேரும் மாட்டுனாங்க. அதனால இந்த கேம் ஆட முடிஞ்சிச்சு. இப்பவும் உன்னாலதான் அவங்க பையனை விட்டதா இருக்கும். இனி அவர்கிட்ட நீ பொண்ணு கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும். அவருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற ஐடியாவே இல்லை. இதை யூஸ் பண்ணி கல்யாணத்தை பண்ணிக்கோ என்றான். நீ கூட எனக்காக எப்படியெல்லாம் யோசிச்சிருக்க. உண்மையா காதல் கல்யாணம்ங்கிறது அவ்வளவு பாவமானு தெரியல என்றான். 2 கல்யாணத்திலையுமே பாவமும் இருக்கு, புண்ணியமும் இருக்கு. கிஷோர் குடும்பத்தை எதிர்த்து காதல் கல்யாணம் பண்ணினான். இப்போ 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இதை என்னன்னு சொல்றது? நானும் சுதர்சனம் போய் கேட்டா எங்களுக்கு ஒத்து வரலன்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் அடுக்கடுக்கா குற்றம் சுமத்துறாங்க. என்னத்த சொல்றது? சரி, பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வேலை இருக்கு, நீ நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போயிரு. சரிடா என்று சொல்லிவிட்டு போனை வைக்கவும் தென்றல் காஃபியோடு வரவும் சரியாக இருந்தது. பேசி முடிச்சிட்டிங்களா? என்ன சொன்னாங்க? நாளைக்கு என்னை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கான், போய் பார்த்துட்டு வரேன். உங்க அம்மா அப்பாவை வீட்டில் இருக்க சொல்லு என்றான். சரி என்பது போல் தலையாட்டினான். இந்த காஃபி வேண்டாம், பரவாயில்ல, கொஞ்சம் குடி என்று தான் கொண்டு வந்த காஃபியை இருவரும் பாதி பாதி அருந்தினார்கள். எனக்கு வேலை அதிகமாக இருந்ததால் அதிருத்ரனை சந்திக்கும் வாய்ப்பே இல்லாமல் போனது. அன்று மில்லிலிருந்து வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருக்கும் போது அகிலனை வழியில் சந்தித்தான். இருவரும் தங்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு நலம் விசாரித்து கொண்டார்கள். என்னடா, இன்னும் கல்யாண சாப்பாடு போடாம இருக்க? எப்போ போடுறதா இருக்க என்று கேட்டான். நானும் போடலாம்னு தான் பார்க்குறேன். ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு அக்கப்போர் வந்துடுது என்று சலித்தபடி சொன்னான். இப்போ என்ன பிரச்சனை? உன் மாமனார் வீட்லையா? இல்லடா, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அப்பா தான். உங்கள் அப்பாவா? அவரு தான் அன்னைக்கே சம்மதிச்சிட்டாருன்னு சொன்னேன். கிஷோர் பிரிஞ்சு வந்ததால இப்போ அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுறார். காதல் கல்யாணம் எல்லாம் இப்படி தான் இருக்குமாம். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். வேற பக்கம் பொண்ணு பார்க்கலாம்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தா நாங்கள் எப்போதான் கல்யாணம் பண்ணி வாழ போகிறோமோ என்று கவலையோடு சொன்னான். உனக்கு எங்கேருந்து தான் பிரச்சனை வருமோ தெரியலை. நான் வேணா அப்பாட்ட பேசி பார்க்கட்டுமா? நீ பேசினா மட்டும் என்ன சொல்ல போறார்? பேசிப்பார். நம்பிக்கை இல்லாமல் சொன்னான் ருத்ரன். அவந்தி எப்படி இருக்கா? கிஷோரால அவளுக்கும் பிரச்சனை. அந்த பொண்ணு ஜனனி அவங்க வீட்டுக்கே போயிருச்சா என்று அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு கிளம்பினார்கள். அடுத்த நாள் சொன்ன மாதிரியே அகிலன் ருத்ரன் வீட்டிற்கு வந்தான். அவனை பார்த்ததும் செந்தில்நாதன், வாங்க தம்பி என்று வரவேற்று, ருத்ரன் வயலுக்கு போயிருக்கான், நீங்க உட்காருங்க என்றார். வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வர்ற நேரம்தான். காஃபி சாப்பிட்றீங்களா தம்பி? வேண்டாம்ங்க, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் கழித்து, ருத்ரனுக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்களா என்று கேட்டான். இல்லை தம்பி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? உங்க மச்சினன் இப்படித்தான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுனா. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கல்ல? உங்க மாமனாரை வயல்ல பார்த்தேன். மனுஷன் புலம்பி தீத்துட்டார். இப்படி அவர் கவலைப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் பார்க்குறேன். காதல் என்பது வயசு கோளாறு, கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படித்தான் ஆகும். அதனால தான் ருத்ரனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கலாம்னு இருக்கேன் என்றார். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கிஷோரும் ஜனனியும் படிக்கும்போதே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும். இது நாள் வரை பெத்தவங்க சம்பாத்தியத்தில் உட்கார்ந்து சாப்பிட்ட அவங்களுக்கு வேலை செஞ்சு சாப்பிட பிடிக்கல. இல்லையே, ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டுக்கிட்டு பிரிஞ்சிட்டாங்க. ருத்ரனும் அப்படி இல்லை, அந்த பொண்ணும் அப்படி இல்லை. இத்தனை வருஷமா மில்ல அவன் ஒரே ஆளாக தானே பார்த்துட்டு இருக்கான். எவ்வளவு பொறுப்பாக பார்த்துட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் நீங்கள் இருக்கும்போது வேலைக்கு சேர்ந்த பொண்ணு தான்னு கேள்விப்பட்டேன். எவ்வளவு பொறுப்பாக இருந்து சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்துது. 2 பேருமே கஷ்ட நஷ்டத்தை அறிஞ்சு வளர்ந்தவங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் சமாளிச்சுப்பாங்க. பணமே இல்லாமல் வறுமையில் வாழ்ந்தாலும் எப்பவும் பிரிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே தெளிவானவங்க. அவங்கள போய் பிரித்து வச்சிருக்கீங்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க. கிஷோர் வேலைக்கும் போகலை, கையில் பணமும் இல்லை, அவனுக்குன்னு ஒரு வீடும் இல்லை. இப்படி இருக்கும்போது அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தப்பு தானே? 2 பேரும் படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு இன்னும் பொறுப்பெல்லாம் வந்த பிறகு பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அவசரப்பட்டுட்டாங்க. ஆனால் உங்கள் பையன் அப்படி இல்லை. அவனுக்குன்னு தனி மில்லு இருக்குது, அங்கேயே தங்கிக்கக்கூடிய வசதியும் இருக்குது.
நல்லா சம்பாதிக்கிறார், அந்த பொண்ணும் நல்லா சம்பாதிக்குது. 2 பேரும் சேர்ந்து மில்ல அருமையா நடத்துவாங்க. அப்படி இருந்தும் அவங்களே முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்காம உங்களோட சம்மதத்திற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட காதலையும் நீங்க புரிஞ்சுக்கணும், மதிக்கணும். செந்தில்நாதன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அவருடைய முகச் சுருக்கத்திலேயே அவர் யோசிக்கிறார் என்பது புரிந்தது. அவரை யோசிக்க விட்டுவிட்டு அகிலன் அங்கிருந்து கிளம்பி விட்டான். வயலிலிருந்து ருத்ரன் வந்ததும், ருத்ரா, தென்றலோட அப்பா அம்மாவை வர சொல்லு, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம் என்றார். ருத்ரனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பா, உண்மையதான் சொல்றீங்களா என்று மறுபடியும் கேட்டு உறுதிப்படுத்திக்கொண்டு அகிலன் வந்து பேசிட்டு போயிருக்கான். அதான் அப்பா உடனே சம்மதிச்சிட்டாரு. அப்படி என்னதான் பேசி இருப்பான்? நாமளும் இத்தனை நாளா பேசிட்டு தானே இருக்கோம். அம்மா கூட ஒரு வழிக்கு வந்துட்டாங்க, அப்பா முடியவே முடியாதுன்னு சொன்னாரே என்று யோசனையுடன் மில்லுக்கு செல்ல தயாரானான். மில்லுக்குள் நுழையும் போது தென்றல் குரல் தான் சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. முன்பெல்லாம் அதிருத்ரன் எவ்வளவு சொன்னாலும் ஆளுங்களிடம் அன்பாக தான் இருப்பாள். யாருக்கிட்டையும் வேலை செய்ய சொல்ல மாட்டாள், அவளேதான் செய்வாள். எப்ப இங்க இருக்கிறவங்க தான் ருத்ரன் வீட்டுல போட்டு கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சதோ அப்ப இருந்து மாறிவிட்டாள். மில்லில் எந்த வேலையும் செய்வதில்லை, அதிகாரம் பண்ணி வேலை வாங்கி பழகி கொண்டாள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அதிருத்ரன் சொன்னபடி செய்தாள். இப்ப இருவரும் சேர்ந்துதான் மில்லை பார்த்து கொள்கிறார்கள். தென்றல் மில்லில் இருந்ததால் தான் ருத்ரன் வயல் வேலை கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு வர முடிகிறது. தன் அறைக்கு சென்றவுடன் தென்றல் என்று அழைத்தான். அவன் குரல் கேட்டதுமே அவள் முகத்தில் மின்னல் வந்து சென்றது. வந்துட்டாரா என்று நினைத்து கொண்டே அவன் அறைக்கு சென்றாள். அவளை பார்த்ததும் சந்தோஷத்துடன் தூக்கி சுத்தினான். என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு கீழே விடுங்க, தலை சுத்துது என்று சினிங்களுடன் சொன்னாள். அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டார். உங்க அப்பாவை வர சொன்னார் நாள் குறிப்பதற்காக. உங்க வீட்டுக்கு தான் முதல்ல போகலாம்னு இருந்தேன், உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறமா அங்க போய்க்கலாம்னு வந்துட்டேன் என்றான். தென்றலுக்கு சந்தோஷத்தில் கண் கலங்கி விட்டது. இந்த ஒற்றை வார்த்தையை கேட்கத்தான் எவ்வளவு போராட்டம் என்று மனதில் நினைத்து கொண்டாள். சீக்கிரமா என் பொண்டாட்டியாக போற, கல்யாண தேதியை சீக்கிரம் குறிக்க சொல்லணும். நான் என் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீ மில்லை பார்த்துக்கோ. நீ மில் உன் பொறுப்பு தான். எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கும், நான் வரலைனாலும் நீ பார்த்துக்க. ஃபோன் வாங்கி தரேன், எப்ப எந்த சந்தேகனாலும் கூப்பிடு, சொல்றேன் என்றான். நான் சின்ன வயசுல இருந்து மில்லில் இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்கள் என்று வெக்கத்துடன் சொன்னார். அதானே, உனக்கு தெரியாததா? நான் போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஆறுமுகம் அதிருத்ரனை பார்த்ததும் சந்தோஷமாக வாங்க வாங்க என்று வரவேற்றார். தன் உயிருக்கு உயிரான 2 மகன்களையும் காப்பாற்றி கொடுத்தவராயிற்றே. மாமா, அப்பா உங்களை வீட்டுக்கு வர சொன்னார், எனக்கும் தென்றலுக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாம்னு சொன்னார் என்றார். ஏற்கனவே அரசல் புரசலாக அறிந்தவருக்கு இப்போது சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மருமகன் வீட்டில் இருந்தால் பாதுகாப்பு தான் என்று நினைத்தார். தன் மகன்கள் ஸ்டேஷனில் இருக்கும்போது யாரும் இல்லாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவருக்கு அதிருத்ரன் மாதிரி ஒரு மருமகன் கிடைப்பது வரம் அல்லவா? இதோ இப்பவே போற மாப்பிள்ள, பத்மா கடையை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு மருமகனோடு வெளியில் வந்தார். தயக்கத்துடன், மாமா, நாள் கொஞ்சம் முன்னாடியே இருக்கிற மாதிரி பார்த்து குறிச்சிட்டு வாங்க என்றார். அவரும் சிரித்துக்கொண்டே சரிங்க மாப்பிள்ள என்றார். இந்த அதிருத்ரன் கிளம்பிய அடுத்த இடம் அகிலன் அலுவலகம்தான். காலையில் அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதிலிருந்து அகிலனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதான் இப்பொழுது கிளம்பி விட்டான். செந்தில்நாதனும் ஆறுமுகமும் இருவருடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜோசியரிடம் சென்றார்கள். அவர் இந்த மாத கடைசியிலே ஒரு முகூர்த்தம், அடுத்த மாதம் 2 முகூர்த்தம் என்று குறித்து கொடுத்தார். மாப்பிள்ளை சொன்னதை மனதில் நிறுத்தி கொண்டு ஆறுமுகம், இந்த மாச கடைசியிலே வச்சுக்கலாமாங்க என்று தன்மையாக கேட்டார் செந்தில்நாதனிடம். நீங்க சொன்னால் சரிதான் சம்பந்தி, அப்படியே வச்சுக்கலாம் என்று அவரும் சந்தோஷமாக சொன்னார். இருவரும் வீட்டிற்கு வந்து மற்ற காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பொண்ணு பார்க்குற சடங்கெல்லாம் வேண்டாம், நேரடியாக கல்யாணத்தை வச்சிருவோம், பொண்ணை தான் இந்த ஊருக்கே தெரியுமே என்றார் செந்தில்நாதன். நீங்க சொன்னா சரிங்க என்றார் ஆறுமுகம். நாளையிலிருந்து கல்யாண வேலையை பார்ப்போம், கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயம் பேசிக்கலாம் என்று எளிமையாக அதிருத்ரன் திருமணத்தை முடிவு செய்து விட்டார்கள் இருவரும். அதிருத்ரனும் தென்றலும் ஆசையுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த திருமண நாளும் வந்தது. இருவரும் மணமேடையில் ஒருவருக்காக ஒருவர் பிறந்திருப்பது போல அவ்வளவு அம்சமாக இருந்தார்கள்.
பார்ப்பவர்கள் எல்லாம் ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்கு என்று வர்ணித்து விட்டு சென்றார்கள். அகிலன், அவந்திகா, சுதர்சன், சந்தியா 4 பேரும் திருமணத்திற்கு வந்திருந்தார்கள். மேடை ஏறி பரிசுகளை கொடுத்தார்கள். அவர்களை முறைத்து கொண்டே பரிசுகளை வாங்கி கொண்டான் அதிருத்ரன். நமஸ்காரம் பொழப்ப பத்தி தெரியாதா உனக்கு? மன்னிச்சுக்கடா என்று அவன் தோலை தட்டி சமாதானப்படுத்தினான் அகிலன். இங்க கல்யாணம் நடப்பதில் எங்களை விட உனக்கும் அவந்திக்கும் தான் சந்தோஷம். எங்களை முழு மனசோட ஆசீர்வாதம் பண்றவங்களும் நீங்க தான். நீங்களே இப்படி நேரம் கழிச்சு வந்தா எப்படி? கொஞ்சம் கோபமாகவே கேட்டான் அதிருத்ரன். இன்னைக்குன்னு பார்த்து நகர கூட முடியலன்னா சாரி. ருத்ரன், கல்யாணத்தின் போது சிரிச்ச முகமா இருக்கணும். இப்படி முறைச்சுக்கிட்டு இருந்தீங்க, பொண்ணை பிடிக்கலன்னு வதந்தியை கிளப்பி விட்டுருவாங்க என்று சுதர்சன் கேலி செய்தான். ஆமாங்க, நானே எத்தனையோ போராட்டத்துக்கு பிறகு இந்த கல்யாணத்தை பண்றேன் என்று சொல்லி சிரித்தான் அதிருத்ரன். தென்றல், நான் சொன்னது தானே நடந்திருக்கு என்று சொல்லி கண்ணசைத்து சிரித்தாள். நீ சொன்னதும் சரிதான். அன்னைக்கு நீ சொல்லும் போது எனக்கு புரியல, இப்ப புரியுது என்றாள் அவந்தி. அக்கா, நீங்க சொன்னதும் சரிதான். அதனாலதான் இப்ப நான் இந்த மணமேடையில இருக்கேன் என்று சொல்லி வெக்கத்துடன் சிரித்தாள் தென்றல். சரி சரி, நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க, நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க என்றாள் சந்தியா. நாங்க கிளம்புறோம், மறுபடியும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அகிலனும் சுதர்சனும் கீழே இறங்கினார்கள். அவர்கள் பின்னே சந்தியாவும் அவந்தியும் இறங்கினார்கள். அவந்திகா மணமேடையை விட்டு இறங்கும் போது அவளுடைய அப்பா கீழே பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து விட்டாள். கீழே இறங்கிய வேகத்தில் அப்பாவை நோக்கி சென்றாள். அவந்தி, எங்க போற என்று சந்தியா கேட்டதுக்கு இரு வரேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு சென்றாள். அவந்திகாவை பார்த்ததும் அவளுடைய அப்பா கிளம்ப பார்த்தார். எங்க போறீங்கப்பா? இருங்க, உங்ககிட்ட பேசணும் என்றார். என்கிட்ட பேச என்ன இருக்கு? ஏதோ இருக்க போய் தானே பேச வந்திருக்கேன் கேலியாக பார்த்து கொண்டே சொன்னாள். எனக்கு வேலை இருக்கு, என்ன சொல்றதுனாலும் சீக்கிரமா சொல்லு என்று எரிச்சலுடன் சொன்னார். உங்களை விட எனக்கு அதிகமா வேலை இருக்கு, உங்ககிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்க எனக்கு நேரமில்லை. அவரை பார்த்தீங்களாப்பா, ஹீரோ மாதிரி இல்லை என்றார். யாரை? அங்க நிறைய பேர் இருக்காங்க. செந்தில்நாதன் மாமாய்த்தான் சொன்னேன். அந்த காலத்துல ஜாதியின் முக்கியத்துவம் அறிந்து வளர்ந்திருந்தாலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார். இன்னைக்கு அவரோட பையன் வாழ்க்கை தான் முக்கியம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். நீங்க ஏன் என் தம்பி வாழ்க்கையில வில்லனா மாறினீங்க? நீங்க மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் இன்னைக்கு அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நான் என்ன பண்ணினேன் என்று கோபத்துடன் கத்தினார். நீங்க என்ன பண்ணல? அவளை விட்டுட்டு வான்னு உங்க பையன்கிட்ட சொன்னீங்க, அவனும் அதையே செஞ்சுட்டு வந்திருக்கான். அங்க சண்டைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத என்றார். உண்மையைத்தானப்பா சொல்றேன். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தால் தம்பிக்கும் ஜனனிக்கும் செந்தில்நாதன் மாமா மாதிரி ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சிருந்தால் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்கல்ல. படிச்சு வேலைக்கு போகும் வரை நம்ம வீட்டில் இருக்க வச்சிருந்தீங்கன்னா அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. வறுமையில் அவங்க காதலும் கசந்திருக்காது. 2 பேரும் வேலைக்கு போய் குடும்பத்தை சமாளிச்சுக்க முடியாம சண்டை வந்து பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. குருவி தலையில பணங்கா வச்ச மாதிரி ஆகிவிட்டது அவங்க வாழ்க்கை. நீங்க கொஞ்சம் கை தூக்கி விட்டிருந்தால் 2 பேரும் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. கிஷோர் நீங்க பெத்த பையன் தானே, அப்புறம் அவனுடைய வாழ்க்கையை ஏன் இப்படி பண்ணீங்க? செந்தில் மாமா மாதிரி உங்களுக்கு ஏன் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற முடியல? உங்களால ஒரு சின்ன சிறுசுங்க பலியானதுதான் மிச்சம். நான் பேச வேண்டியதை பேசிட்டேன், கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து சென்று விட்டார். பெரியசாமி அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டார். அப்பா பார்த்ததும் பேசாம இருக்க முடியல போல என்று கேலி செய்தான் அகிலன். அந்த பந்த பாசம் எல்லாம் அவர் என்னை வீட்டை விட்டு துரத்தினதும் போயிருச்சு. அவர் தப்பை அவருக்கு சுட்டி காட்டிட்டு வந்தேன். சரி வாங்க போகலாம் என்று 4 பேரும் மண்டபத்தை விட்டு கிளம்பினார்கள். தென்றலுக்கு அதிருத்ரன் அருகில் இவ்வளவு பேர் முன்பு அமர்ந்திருப்பது கனவு போல் இருந்தது. பட்டுப்புடவை நகை என்று இதுவரை அவள் அறியாததையெல்லாம் மொத்தமாக அவள் மேல் கொட்டி கிடந்தது. இதுவரை தென்றலை இப்படி முழு அலங்காரத்தில் பார்த்திராத அதிருத்ரனுக்கு தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவதை போல் தோன்றியது. தென்றல், இன்னைக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா? அவ்வளவு அம்சமா இருக்க. அவள் காதில் கிசுகிசு. அவனுடைய முகம் ஏற்கனவே பார்லர்காரர்களின் கைவண்ணத்தில் சிவந்து போயிருந்தது. இப்போது வெக்கத்தில் மேலும் சிவந்து போயிருந்தது. இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்குமா? நான் மில்லுக்கு அரிசி வாங்க போகும்போது காணா கூணான்னு கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு இருக்கும். இப்ப பாரு இதுக்கு வந்த வாழ்வ என்று நடுத்தர வயது பெண் பொறாமையில் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தார்கள். மண்டபத்தில் இருந்து தென்றல் புகுந்த வீட்டிற்கு கிளம்பினாள். தன் அப்பா அம்மா தம்பியிடம் சொல்லிவிட்டு கிளம்பும்போது
கண் கலங்கியது. இவ்வளவு நாளா எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன். இனி இவங்க என்ன பண்ண போறாங்களோ? யாருமே பொறுப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க தேவைதான் முக்கியம்னு நினைப்பாங்க. இனி என்ன பண்ண போறாங்களோ என்று நினைத்தவளுக்கு அழுகை பொங்கி வந்தது. அக்கா, எங்களை பத்தி நீ கவலைப்படாத. மாமா எங்களை கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்த்து விட்டு இருக்கார். நாங்கள் 2 பேரும் கோடிங் கற்றுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகிறோம். நாங்கள் 2 பேரும் உன்னை, அப்பா அம்மாவை எல்லாமே நல்லா பார்த்துப்போம். நீ நம்ம குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் மாமா கூட சந்தோஷமாக இருக்கணும் என்றார்கள். அதை கேட்டு தென்றலுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. 2 தம்பிகளையும் அணைத்து கொண்டு கணவனை பெருமையுடன் பார்த்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பத்மாவிற்கும் ஆறுமானத்திற்கும் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. நம்ம பசங்க எப்படி இருக்காங்க, நாம் எப்படி இருக்கோம்? அவங்க வந்து வாழ்க்கையை புரிய வைக்கிற நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நிற்கும் போது அவங்களை நினைத்து அவங்களுக்கே வெறுப்பாக இருந்தது. தென்றல், அம்மா அப்பாவிடம் தம்பிகளை பத்திரமா பார்த்துக்கங்க என்றாள். கண்டிப்பா தென்றல், நீ எங்களுக்கு பொண்ணா கிடைச்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நீ நம்ம வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு உன் அருமை தெரியலை. இப்போ நீ கல்யாணம் பண்ணி போகும்போது தான் தெரியுது. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களை நல்லபடியாக பார்த்துப்ப, சந்தோஷமா இரு என்று மனதார வாழ்த்தினார்கள். சுற்றி இருந்தவர்கள் நல்ல நேரத்திலேயே பொண்ணை புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், கிளம்புங்க என்று அவசரப்படுத்தினார்கள். மணமக்கள் இருவரும் மாப்பிள்ளை வீட்டிற்கு கிளம்பினார்கள். இங்கே இவர்களுக்கு ஆர்த்தி சுற்றி வரவேற்க வேண்டிய ராதா மகளோடு ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாள். கல்யாணத்திலும் அப்படியேதான், யாரோ வீட்டு கல்யாணம் என்பது போலவே இருந்தாள். இப்போதும் அப்படியேதான் இருந்தாள். அம்சவேணியும் பெரியசாமியும் எவ்வளவோ சொல்லியும் யார் பேச்சையும் மதிக்கவில்லை. அம்சவேணி இன்னொரு உறவு பெண்ணை வைத்து ஆரத்தி சுற்றினார். ஒரே மருமகளை தீபம் ஏற்றச் சொன்னார். உறவு பெண்கள் பாலும் பழமும் கொடுத்தார்கள். மற்ற சடங்குகள்லாம் முடித்து மணமக்களை கோவிலுக்கு அழைத்துச் சென்றார்கள். இரவு தனி அறையில் இடும் வரை தென்றலுக்கும் அதிருத்ரனுக்கும் பேசிக்கொள்ள கூட முடியவில்லை. பெண்களால் மட்டும் பேசிக்கொண்டு உதடுகளில் விஷமச் சிரிப்புடன் வலம் வந்தார்கள். அம்சவேணியே மருமகள் கையில் பால் டம்ளரை கொடுத்து அனுப்பினார். அதையும் பொறாமை பொங்க பார்த்து கொண்டிருந்தாள் ராதா. அவளை கடந்து செல்லும் போது தென்றலுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதிருத்ரன் அறைக்கு முன்பு தயக்கத்தோடு நின்றவள் பின் வெட்கத்துடன் உள்ளே நுழைந்தாள். அவளுக்காகவே காத்து கொண்டிருந்தவன் பால் டம்ளரை வாங்கி வைத்துவிட்டு அவளை இறுக அணைத்து கொண்டான். அவளுக்கு மூச்சு முட்டியது. அதைவிட வெட்கத்தில் கேட்க நினைத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனதை விட்டு சென்றது. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பவா? உனக்கு நேரங்காலம் இல்லையா? இத்தனை வருஷமா பேசிட்டு தானே இருந்தோம். இல்லைங்க, வரும்போது ராதாக்காவை பார்த்தேன். அவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. எனக்கு மனசுக்கு என்னவோ போல இருக்குங்க. இவ்வளவுதானா? இதை பற்றி நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். பழைய மாதிரி சீக்கிரமே மாறிடுவா. நீ கவலைப்படாம நம்ம வாழ்க்கையை பாரு. வெட்கத்துடன் சிரித்துக்கொண்டே பாலை எடுத்து கையில் கொடுத்தாள். பாதி பாலை அறிந்துவிட்டு மீதியை அவளிடம் கொடுத்தான். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அருந்திக் கொண்டிருந்தாள். ரொம்ப வேகமா குடிக்கிற, வேணும்னே என்ன சோதிக்கிறையா? குடு என்றாய். அதையும் வாங்கி வாயில் கவிழ்த்து கொண்டான். வேட்கையுடன் மனைவியை அணைத்து கொண்டான். வருஷக்கணக்காய் காத்திருந்த காதல் கைகூடியதும் அங்கே வெட்கப்பேச்சுக்களுக்கு வேலை என்ன? மௌன மொழி மௌனமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தது. 2 வருடங்களுக்கு பிறகு திருமண மண்டபத்தில் கை குழந்தையுடன் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள் தென்றல். என்னடா, இப்பத்தான் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தா அதுக்குள்ள மறுபடியும் கல்யாணமா? ஆமாங்க, நம்ம வதனிக்கு தான் கல்யாணம். ராதாவின் முகமெல்லாம் புன்னகையில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. சங்கரனோ வரவேற்பில் நின்று கொண்டு உறவினர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டிருந்தார். அதிருத்ரன் பந்தி பரிமாறுவதில் இருந்து தடையில்லாமல் இலைக்கு உணவு வருவது, மற்றவர்கள் கேட்கும் பொருளை வாங்கி கொடுப்பது என்று பம்பரம் போல் சுழன்று கொண்டிருந்தான். ராதாவிற்கும் சங்கரனுக்கும் அதிருத்ரன் மேல் இருந்த கோபம் இருந்த இடம் தெரியாமல் போனது. இருக்காதா, பிசினஸ்மேன் கருணாகரனை தன் அக்கா பொண்ணுக்கு பேசி முடித்திருக்கான் அதிருத்ரன். சதியில் தன் தாய் வீடு கிட்ட கூட நிற்க முடியாது என்றதும் ராதாவிற்கும் சங்கரனுக்கும் சந்தோஷமாக போனது. நிச்சயமானதிலிருந்து வதனியும் தன் வருங்கால கணவனிடம் நேரம் போறது தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறாள். நிச்சயத்திற்கு அவன் கொண்டு வந்த வைர நெக்லஸே 50 லட்சத்தை தாண்டியது. ராதா கோர்த்த மல்லிகை மொக்கை எடுத்துக்கொண்டு தன் தம்பி பொண்டாட்டியை தேடி மண்டபம் முழுவதும் வலம் வந்தாள். அவளோ சமையல் செய்யும் இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். தென்றல், இங்கேயா இருக்க?
நான் இவ்வளவு நேரம் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இந்தா இந்த பூவை வச்சுக்கோ, இரு நானே வச்சு விடுறேன் என்று அவளே தென்றல் தலை நிறைய பூவை வைத்து விட்டாள். இங்கே என்ன பண்ற, வா போகலாம் என்று அழைத்தாள். அக்கா, பாப்பா பாலுக்கு அலறா, உங்க தம்பி பால் எடுத்துட்டு வர போயிருக்காரு, நான் இவளுக்கு கொடுத்து கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க என்றாள். சரி சீக்கிரம் வா என்று சொல்லிவிட்டு ராதா சென்று விட்டாள். பால் பாட்டிலோடு வந்த அதிருத்ரன் தென்றலுக்கு ஒரு இருக்கையை எடுத்து வந்து போட்டு அவளை அமரச் சொல்லி பாட்டிலை கொடுத்தான். நீ சாப்பிட்டியா தென்றல்? இன்னும் இல்லைங்க, பாப்பா நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கா. இத்தனை கூட்டத்தில் இருக்கால, அதனால தான். இல்லைன்னா நீ வீட்டுக்கு போறியா? இவர்கள் இருவரும் இதை பேசிக்கொண்டிருக்கும் போது தென்றலின் தம்பிகள் இருவரும் அங்கே வந்தார்கள். டேய் வாங்கடா, இப்பதான் வர்றீங்களா? அம்மா அப்பா வந்திருக்காங்களா என்று உற்சாகமாக கேட்டாள். அம்மா அப்பா உங்க மாமியார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நாங்க 2 பேரும் எங்க பொண்டாட்டியை பார்க்க வந்துட்டோம் என்று சொல்லி குழந்தையின் கன்னத்தை கிள்ளினார்கள். 2 தம்பிகளும் பாக்கெட்டில் இருந்து 2 பவுன் தங்கச் சங்கிலி எடுத்து குழந்தைக்கு போட்டு விட்டார்கள். இன்ப அதிர்ச்சியோடு பார்த்த தென்றல், ஏதுடா காசு என்று கேட்டாள். அக்கா, இப்போ நாங்கள் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இனி பாரு, உனக்கும் பாப்பாக்கும் நகையாலேயே அபிஷேகம் பண்ணுவோம் என்று சந்தோஷத்துடன் சொன்னார்கள். அப்போ எனக்கு இல்லையா என்று கேட்டான் அதிருத்ரன். உங்களுக்கு தான் மாமா முதல்ல, இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே என்று சொல்லி சிரித்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று சொல்லி 2 தம்பிகளையும் அணைத்து கொண்டார். அக்கா, நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், நீ நிம்மதியா சந்தோஷமா இரு, இப்ப போய் கல்யாண வேலையை பாரு, பாப்பாவை எங்ககிட்ட கொடு என்று சொல்லி பாப்பாவை வாங்கி கொண்டார்கள். தென்றல் மண்டபத்திற்குள் செல்லும்போது அவருடைய அம்மாவும் அப்பாவும் மாமியாரிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதை மனை நிறைவுடன் பார்த்து கொண்டே மேடையை நோக்கி சென்றாள் தென்றல். தென்றலும் அதிருத்ரனும் தான் முதலிரவு அறையை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். பழைய ஞாபகத்தில் கண்களாலேயே மனைவியை விழுங்கிக் கொண்டிருந்தான் அதிருத்ரன். கணவனின் ஊடுருவும் பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாமல் பெண்ணவள் வெட்கத்தில் தவித்து போனாள். இதுக்கு மேல் இங்கே இருக்க வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றான் அதிருத்ரன். நீங்க போய் கார்ல இருங்க, நான் வதனியை இந்த அறையில விட்டுட்டு வரேன் என்றாள் விஷமச்சிரிப்புடன். அதிருத்ரன் சென்றுவிட வரவேற்பறையில் இருந்த கருணாகரனை அறைக்கு செல்ல சொல்லிவிட்டு வதனி இருக்கும் அறைக்கு சென்றாள் தென்றல். அதற்குள் ராதா பாலை காய்ச்சி கொண்டு வந்திருந்தாள். அதை வாங்கி வதனி கையில் கொடுத்த தென்றல் அவளை அழைத்து கொண்டு சென்றாள். போகும் வழியில் தயக்கத்துடன், அக்கா என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்பா அம்மா பாட்டி பேச்சை கேட்டுட்டு உங்கள் மேலே கோபத்தில் இருந்துட்டேன். இப்போதான் எனக்கு உண்மையான காதலே புரியுது. இவ்வளவு நாளாக அம்மா அப்பா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அவங்க சொன்னபடி செய்தேன், அது தப்புன்னு இப்போதான் புரியுது. உண்மையான காதல் இல்லாமல் வாழ முடியாது, நீங்களும் மாமாவும் சேர்ந்தது தான் சரி. இப்போ நான் காதலிக்கும் போது தான் அது எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சுக்கோங்க அக்கா என்றார். பரவாயில்லம்மா, அதை பற்றி எல்லாம் நீ நினைக்காம உன் வாழ்க்கையை பாரு, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நான் மனசு நிறைஞ்சு சொல்றேன் என்று நெகிழ்வுடன் சொன்னாள் தென்றல். வதனியை அவள் அறையில் விட்டுவிட்டு ராதாவிடம் சொல்லிவிட்டு காருக்கு சென்றாள் தென்றல். அதிருத்ரன் அவளை மில்லுக்கு அழைத்து சென்று விட்டான். எதுக்குங்க இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? பாப்பா வீட்டில் இருக்கா, வீட்டுக்கு போகலாம் என்றாள். அம்மாவும் அப்பாவும் பாப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, கூட உங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க, நான் காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டேன், வாடி என்று அவளை வலுக்கட்டாயமாக காரில் இருந்து தூக்கிச் சென்றாள். மில்லில் அவனுடைய அறை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டாள் தென்றல். நீ இவ்வளவு வெட்கப்படுற அளவுக்கு நமக்கு ஒன்று இது முதலிரவு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ என்று சொன்னவன் அவள் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டான். அவளோ வெட்கத்தில் 2 கைகளாலும் அவன் கழுத்தை இறுக கட்டி கொண்டாள். அங்கே ஈருடல் ஓருடல் ஆனது. இந்த காதல் ஜோடிகள் இனி யாருடைய தடங்களும் இல்லாமல் வானத்தில் சிறகடித்து பறக்கப் போகிறது என்பதில் சந்தேகமில்லை. நாமும் இவர்களை வாழ்த்தி விடைபெறுவோம். மீண்டும் மற்றொரு கதையில் சந்திப்போம். தொடர்ந்து கேளுங்கள் அமோஸ் ஸ்டோரீஸ்.